சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன தெரியுமா கடைசியாக சொன்னாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு பிரேக் கொடுத்துட்டு இவர் வந்து அவருடைய முதல் மனைவிக்கு மூன்றாவது கணவர் சொன்னாங்க பாருங்க. அங்கே தான் சிக்கலாச்சு. சரவணனுக்கு வந்து இப்படி வந்து 2 பொண்டாட்டி கட்டி இப்படி வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலையணுன்றது சரவணன் மட்டுமே இல்லை, இன்னும் பல பேருக்கு இருக்குது, அந்த மாதிரி நிலை இருக்குது. அந்த முதல் மனைவி அதை கொடுக்குற அந்த புகார் இருக்குல்ல, அது அத்தனையுமே வந்து சித்தப்பு மீது மட்டும்தான் புகார் சொல்கிறாங்க. அவங்க மனைவி பேரையோ இல்லை மனைவி வந்து எதுவும் குறிப்பிட்டு எதுவும் அவங்க சொல்லவே கிடையாது. அதில் வந்து அவங்க லிமிட்டை தாண்டுறாங்க. யார் லிமிட்டை? அவங்க அந்த மனைவின்ற லிமிட்டை. இவர் டம்மி பீஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. யார்? சரவணன் வந்து டம்மி பீஸ்ன்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை ஒரு வேடிக்கை சூப்பராக சொன்னாங்க ஒரு வார்த்தை, இந்த ஃப்ளோவில் பேசும்போது, அவங்கள கொலை பண்ணுற ஐடியாலாம் நமக்கு இல்லை. அது இது கொலை பண்ணுற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. அப்போ வேறு என்ன ஐடியா இருக்குது? ஆனால் அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சரவணன் வந்து எத்தனை கணவர்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆள் எத்தனாவது? 7ஆவது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட நம்ம மீடியாக்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பிரச்சனை இப்போ வந்து பூதாகரமாக அடிச்சிருக்கு. அது என்ன பிரச்சனைனா, நம்ம சித்தப்பு சரவணன் உங்க எல்லாருக்குமே தெரியும், பருத்தி வீரர்கள். அது என்ன நம்ம சித்தப்பு சரவணன்? நம்ம அப்படியே சார் நீங்கள் தீவிரமான ரசிகர் போல இருக்கீங்க. நம்ம சித்தப்பு அவர் சமீபத்தில் வந்து சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. என்னென்னு புகார் கொடுத்துருக்காருன்னா, தனது முதல் மனைவி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்துருக்காரு. அவரது 2வது மனைவியுடன் சேர்ந்து வந்து சரி ஓ 2வது மனைவியோட வந்து முதல் மனைவி மீது புகார் கொடுத்துருக்காரு. மனைவி மீது புகார். சூப்பர். என்னடா விசாரிச்சு அவங்களே வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இது சொன்னோம்னா நமக்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. நீங்களே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களோட கருத்தை நீங்களே சொல்லிடுங்க. சார் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் சரவணன் அவர்களுக்கு நல்ல பேர் இருக்குது சார். முதல்ல அதை சொல்லிடணும். இங்கே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பக்கம் இருக்குது. சரிங்களா? எல்லா மனுஷன் வாழ்க்கையிலும் வந்து ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்குது, அல்லது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி இருக்கும். எல்லா மனுஷனும் உண்டு, இங்கே இல்லாமலாம் கிடையாது. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பர்சனல் லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கு சொல்லுவாங்கள்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணுவாங்க. எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை, இயற்கை தலைவிதின்னு ஒன்று இருக்குது. ஒரு மனைவி கட்டி கடைசி வரைக்கும் இன்பமாக வாழ்ந்து கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றாவே இறந்த கதைகள் இருக்குது, நிறைய இருக்குது. கதைகள்னால் நான் சொல்கிறது உண்மை சம்பவங்களே சொல்கிறேன். ஒரே மனைவி ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்து இறந்த கதை இருக்குது. கணவன் மனைவி 2 பேரும் ஒரே நாளில் இறந்த கதையெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி நம்ம பேச முடியும். அதான் அவங்களுக்கு வாய்க்கப்பெற்றது தான். சரவணனுக்கு வந்து இப்படி வந்து 2 பொண்டாட்டி கட்டி இப்படி வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலையணுன்றது சரவணன் மட்டுமே இல்லை, இன்னும் பல பேருக்கு இருக்குது, அந்த மாதிரி நிலை இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து முழுக்க ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை. இது ஏன் மீடியாவில் வந்து பேசுனாங்கன்றது தான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவங்களும் சொல்கிறேன், அந்த முதல் மனைவின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்க ஏன் இதை மீடியாவில் வந்து பேசுகிறாங்கன்னு தெரியல. புகார் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லோரும் புகார் கொடுத்தவங்களாம் மீடியாவில் பேசிட்டா சார் இருக்கிறாங்க இல்லை? அப்போ இந்த பிரபலமானவர்கள்ன்றதுனாலே இவங்க வந்து மீடியாவில் பேசணும்னு சொல்லி அதை உந்தப்படுறாங்க. அதை தவிர்த்துக்கணும். இப்போ கூட நான் சொல்கிறேன், சரவணன் போய் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அவருடைய 2வது மனைவியை வந்து கூட்டிகிட்டு போய் புகார் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த புகார் கொடுத்துட்டு வந்து ஏதோ அவர் பேசினாலும் பரவாயில்ல, அவங்க 2வது மனைவியை பேச வைக்கிறாரு, பேச சொல்கிறாரு, அவர் தான் சொல்கிறாரு. அவங்க பாட்டு ஏதோ நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்னது இதுன்னு கேட்குறேன். ஏற்கனவே வந்து இங்கே மேகதாது அணை கட்டுறது வந்து தீர்மானம் போட்டு அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது. பிள்ளைகளுக்கு வந்து நீட்டு பிரச்சனை இருக்குது. இங்கே போதை கலாச்சாரம் இருக்குது. அது பாலியல் குற்றங்கள் நிறைய இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அத்தனையும் மடைமாற்றம் செய்கிற மாதிரி, திசை மாற்றுற மாதிரி வந்து மீடியாவில் வந்து மீடியா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி என்னது அது ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு லிமிட்டை தாண்டி பேசுகிற மாதிரி இல்லையா? நான் கேட்குறேன். நான் அந்த 2வது மனைவி பேசுகிறது வந்து அவங்க வந்து முதல் மனைவி வந்து பேசும்போது முழுக்க சரவணன் மீது மட்டும்தான் புகார் சொல்கிறாங்க. அவங்க வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முதல் மனைவி அதை கொடுக்குற அந்த புகார் இருக்குல்ல, அது அத்தனையுமே வந்து சித்தப்பு மீது மட்டும்தான் புகார் சொல்கிறாங்க. அவங்க மனைவி பேரையோ இல்லை மனைவி வந்து எதுவும் குறிப்பிட்டு எதுவும் அவங்க சொல்லவே கிடையாது. சரிங்களா?
அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏதோ வந்து இவர் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சரவணன் வந்து இவங்கள பேச சொல்லிட்டு அவர் அப்படியே நிற்கிறாரு. ஏதோ பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்ட மாதிரியே வந்து அப்படின்னு அவங்க பாட்டு நான் ஸ்டாப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் என்ன இது சொல்லுங்கள் சார். இப்போ புகார் கொடுத்துருக்காங்க, சரி, மீடியாவை சந்திச்ச பிறகு அவர் எதுக்கு 2வது மணியை பேச வைக்கிறாரு? அதுதான் சார். இப்போ நீங்கள் அதை பார்த்தாலே தெரியுது. இந்த புகாரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புகார் கொடுத்துட்டாங்க. அவங்க புகார் கொடுத்தது என்ன, சிசிடிவி எடுத்துட்டாருன்றத ஒரு பிரதானமான ஒரு புகாராக கொடுக்குறாங்க. சரிங்களா? அதான் இப்போ இவர் வந்து புகார் தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் புகார் தரட்டும். ஆனால் அந்த புகாரை கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்க 2வது மணியை பேச வைக்கிறது மூலமாக இவர் குறைவாக பேசிவிட்டு அவங்க நிறைய பேசுகிறாங்க. இன்னும் விட்டால் அவங்களுக்கு வந்து மீடியாவில் வந்து இன்னும் கூட நிறைய பேசுவாங்க போகிறதுக்கு. அப்போ என்ன நோக்கம், இவர் வந்து எதுக்காக அவங்களை பேச வைக்கிறாங்கன்னா இந்த புகாரே வந்து அவங்களுடைய உந்துதலை தான் இவர் கொடுக்குறாருன்ற மாதிரி இருக்குது. சார் இங்கே எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குது சார். நானோ அல்லது மற்றவங்களோ யாருமே இங்கே வந்து தப்பாகலாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் இந்த அவங்க பேசக்கூடிய அந்த அந்த ஒரு 15 நிமிஷம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தப்பு சரவணன் வந்து புகார் கொடுத்து அதுக்கு பிறகு அவங்கள வந்து அவங்க 2வது மணியை பேச வைக்கிறார்ல, அந்த பேச வைக்கிறது வந்து அவங்க ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிக்கும்போது இன்னும் நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த புகார் வந்து 2வது மணியோட உந்துதலில் தான் இவர் வந்து இந்த புகாரே கொடுத்துருக்கிறாருன்ற மாதிரி நமக்கு தெரியுது, தோணுது. நம்ம யாருக்காகவும் பேசவில்லை, அவங்க யார் என்ன ஏதுன்றது கூட நமக்கு தெரியாது. என்னடா அவங்க அந்த முதல் மனைவின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் 1 நிமிஷம்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல தான் சித்தப்பு வந்து பார்த்தீங்கன்னா தர்ம சங்கடமாயிடுச்சு. என்ன சொல்லுங்கள், என்ன தெரியுமா? கடைசியாக சொன்னாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு பிரேக் கொடுத்துட்டு இவர் வந்து அவருடைய முதல் மனைவிக்கு 3வது கணவர் சொன்னாங்க பாருங்கள். அங்கே தான் சிக்கலாச்சு. மற்றபடி அவங்க வழக்கறிஞர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஓப்பனாக சொல்கிறாரு. இவர் மீது அவங்க வந்து 3 வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் டிஃபர்மேஷன் சூட்டு ஃபைல் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு அட்வொகேட்டாக வந்து அவர் சொல்கிறது சரி. 2வது வந்து பார்த்திங்கன்னா அவரை பேச விட்டுருக்கணும். இன்னும் கூட அவர் அவங்க அட்வொகேட்டை பேச விடாமல் இவங்க தான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இவங்க தான் நாட்டு வைக்கல்னு நினைக்கிறேன். யாருக்கு? சித்தப்புக்கு வந்து அவங்க 2வது மணி தான் நாட்டு வைக்கல்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்வொகேட்டே அவங்க பேச விடலை. நியாயமாக முதல்ல புகார் கொடுத்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அட்வொகேட்டை பேச விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சித்தப்பு பேசிடணும். அதுக்கப்புறம் அவங்க மனைவி கூட பேசுகிறதுக்கு சில வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே பிரதானமாக என்ன இருக்குன்னா, இவ்வளோ பேர் ஆண்கள் இருக்கும்போது அங்கே வந்து 2வது மனைவி தான் இவர் ரொம்ப பேச விடுறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் அப்புறம் கடைசியாக ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, இவர் வந்து முதல் மனைவிக்கு 3வது கணவர். இப்படி போகிற போக்கில் சொன்னால் எப்படி சார்? அப்போ அந்த 2வது கணவர் 2 கணவர் எங்கே போனாங்க? இவர் வந்து 3வது கணவர் சொன்னால் அந்த முதல் 2 கணவர் என்ன ஆனாங்க? இவருக்கு அவங்க அது வேறு இருக்குல்ல. இல்லை சார், இவங்களுக்கு இப்போது அவருக்கு வந்து இவர் வந்து 3வது கணவர். சரிங்களா? அது வரைக்கும் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து எதையும் கலங்கப்படுத்த நோக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சரவணன் வந்து எத்தனை கணவர்னு சொல்லி கேட்டால் எப்படி இருக்கும்? அது கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல. எங்கேயுமே வந்து பெண்களை வந்து கொச்சப்படுத்த. நான் என்ன கேட்குறேன், அப்போ 2வது 3வது திருமணம் பண்ணிக்கிறதுலாம் வந்து கலங்கமா சார்? அது அசிங்கமா? அது அப்படி அசிங்கம் சொன்னால் இவரும் பண்ணியிருக்கிறாருல. நான் கேட்குறேன், 2வது திருமணம் பண்ணியிருக்கிறாருல இந்த அம்மாவை, அப்போ அது அசிங்கம் இல்லையா? அது இங்கே நோக்கம் என்ன? இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன? அவங்கள கலங்கப்படுத்தணும் இல்லை. அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க, அந்த பதிலுக்கு நீங்கள் புகார் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இதில் யார் எத்தனாவதுன்றது யார் சார் இங்கே உட்காந்து வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது? அது தவறு இல்லை, எல்லாம் கரெக்டு. சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா மிக சரியான ஒரு என்ன சொன்ன ஒரு ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. பொதுவாகவே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குற ஒரே கேள்வி தான், இந்த இடத்துல 3வது பொசிஷனை எதுக்கு சொல்கிறாங்க? அவங்க முதல் மனைவிக்கு 3வது கணவர் இவர் அப்படின்றத வந்து எதுக்காக 2வது மனைவி சொல்கிறாங்க? அப்போ அந்த 2வது மனைவிக்கு வந்து இவர் எத்தனாவது கணவர்? கேள்வி வருமா வராதா? தப்பு இல்லையா? நீங்கள் யாருமே பெண்களை வந்து கொச்சப்படுத்தாதீங்க. இந்த 2வது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க 3வது கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் கொச்சப்படுத்தாதீங்க. இது கொச்சப்படுத்துறது தானே. இப்போ பிரச்சனை அது கிடையாது. எத்தனாவது புருஷன்றது பிரச்சனைலாம் கிடையாது. மனைவியா இல்லையா? அவர் சொல்கிறார், ஆமாங்க அவர் வந்து என் மனைவி தான், டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதோடு முடிஞ்சிச்சு. மற்றபடி இந்த வீடு பூட்டுறது போகிறது வருது, அவங்க தானே கிட்ட இருந்தே கல்யாணமே பண்ணி வச்சுருக்கிறாங்க இவங்களுக்கு. இந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாருன்னா முதல் மனைவி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க அதை.
அப்போ அது வரைக்கும் அவங்க அட்வொகேட் கரெக்டாக பேசுகிறார் சார். அவங்க என்ன சொல்கிறாருன்னா அவங்க தாங்க இருந்தே கல்யாணம் வச்சுருக்காங்க. கரெக்ட் தானே? போட்டோவே காட்டுறாரு. முதல் மனைவி தான் இந்த திருமணத்தை, ரெண்டாவது திருமணத்தையும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த முதல் மனைவிக்கு ஒரு மூன்றாவது கணவர்னு இவங்க சொன்னாங்கன்னா, அப்போ சரவணன் சித்தப்புக்கு இந்த இரண்டாவது மனைவி எத்தனாவது கணவர்னு ஆயிடுது இல்லை? சரவணன் வந்து எத்தனாவது கணவர்? இல்லை சார், நீங்கள் சொல்கிறது வந்து ஏதோ வடிவேல் பட காமெடி மாதிரி இருக்கு சார். சார் நான் சொல்லலை சார், அவங்க நேர்காணல் பாருங்கள். கொஞ்சம் அந்த எல்லையை தாண்டி போகிற மாதிரி இருக்குது. திருமணத்தை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க. கருத்து வேற்றுமை பிரிஞ்சு போனால் போயிடலாம் சார். போய் கோர்ட்டில் கேஸை போட்டாங்க, டைவர்ஸ் கிடைக்கும் போது போகிறீங்க தனித்தனியாக. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து உறவுகளை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க. அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் அவங்க அட்வொகேட் சொல்கிறார் பாருங்கள், இவங்க எல்லாம் வந்து 4 பேருமே ஒன்றா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த பிள்ளையோட சேர்த்தே சொல்கிறாரு. முதல் மனைவி, இந்த இரண்டாவது மனைவி, சித்தப்பு, அந்த பையன் எல்லாம் ஒன்றாவே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசுகள் மாறி கருத்து வேற்றுமை வர்றது இயல்பு தான். ஆனால் கருத்து வேற்றுமை வந்த பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரவணன் சித்தப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கணவர்ன்றது இந்த அம்மா கல்யாணம் பண்ணும்போது தெரியலையா? நான் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். நியாயமா இது? பெண்களை யாரையும் வந்து கேவலப்படுத்தாதீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டால் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து எத்தனாவது கணவர் கேட்டால் எவ்வளோ அது கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல? அப்படி கேட்கக்கூடாதுல்ல? சொல்லுங்கள். அது தப்பு இல்லை. அது அந்த மாதிரி வந்து யாரையும் கொச்சப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. இது வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த நேர்காணல் என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து அவங்க லிமிட்டை தாண்டுறாங்க. யார் லிமிட்டை? அவங்க அந்த மனைவின்ற லிமிட்டை. இவர் டம்மி பீஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. யார்? சரவணன் வந்து டம்மி பீஸ்ன்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து மனைவிக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வந்திருக்காரு. இரண்டாவது மனைவிக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வந்தாருன்னு தெரியுது. இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ராமமூர்த்தின்னு சொல்கிறாங்க. அந்த ராமமூர்த்தி எங்கே, யார்? அது தெரியவே இல்லை. அந்த ராமமூர்த்திக்கும் அந்த முதல் மனைவிக்கும் என்ன தொடர்புன்றது தெரியல. ஏன்னா அவங்க பேரை உச்சரிக்கிறாங்க, ராமமூர்த்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ராமமூர்த்தி யார்? அது மர்மமாக இருக்குது. ஸோ அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அதீதமானது. யாரையும் நான் இந்த பேட்டியே அவங்க கொடுத்துருக்கூடாது சார். வந்தாங்க, புகார் கொடுத்தாங்க, அவங்க வழக்கறிஞரை பேச சொல்லிட்டு 2 வார்த்தை வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டுருக்கணும். எல்லாத்துக்கும் வந்து செல்ஃபோன், இந்த குடும்பத்தில் வேறு வேலையில் போகுது, எல்லாத்தையும் செல்ஃபோன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இதுக்கு இது ஆதாரம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்து இவர் அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டாருன்னா இவங்களுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு, மாற்றி செல்லில். அப்படி தான் இருக்குது. கேட்டால் இதுக்கு ஆதாரம் இருக்குது, செல்ஃபோனில் இதுக்கு ஆதாரம் இருக்குது, இது பாருங்க, இது கூட எடுத்து வச்சுருக்கிறேன். கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேசுகிறது தப்பு. என்ன கேட்டால் யாருமே சொல்கிறேன், இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவதூறு தானே. அது உண்மையாக கூட இருக்கட்டும் சார். ரெண்டாவது கணவர்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும்ல. இவர் வந்து மூன்றாவது கணவர்னா அப்போ அந்த ரெண்டாவது யார்? 2 பேர் யார்? முதலாவது யார், ரெண்டாவது யார்? அவங்க எங்கே இருக்கிறாங்க? புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் தப்பான விஷயம் இது. சித்தப்பு மீது நமக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. இதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் டைவர்ஸ் ஆகலை, அப்போ வந்து ரெண்டாவது மனைவியை பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. பேச விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து எதுவாக இருந்தாலும் அவதூறு. இப்போ இவர் மீது அவதூறுனால இதுவும் ஒரு அவதூறு தானே சார். இப்போ அவங்க வருவாங்க பாருங்கள், இப்போ வேடிக்கை எது, இப்போ அவங்க வருவாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒரு தனியாக வந்து புகார் கொடுப்பாங்க. அது ஒரு பக்கம் வந்து. ஆனால் அதில் ஒரு வேடிக்கை சூப்பராக சொன்னாங்க ஒரு வார்த்தை, அந்த ஃப்ளோவில் பேசும்போது, அவங்கள கொலை பண்ணுற ஐடியாலாம் நமக்கு இல்லை. அது இது கொலை பண்ணுற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. அப்போ வேறு என்ன ஐடியா இருக்குது? அவங்க சொல்கிற வார்த்தை பார்த்தீங்களா? ஏங்க அந்த மாதிரி எங்களுக்கு எண்ணம்லாம் இல்லைங்க, அந்த மாதிரி தப்பான எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லைங்க அப்படி சொன்னால் அது எப்படி இருக்குது? எங்களுக்கு கொலை பண்ணுற ஐடியாலாம் இல்லை. அது என்ன வார்த்தை இது? கொலை பண்ணுற ஐடியாலாம் இல்லை. பயமாக இருக்குது. சித்தப்பு வந்து சினிமாலேயே நல்ல மனிதராக தான் நடிச்சிருக்கிறாரு. எங்கேயும் நெகட்டிவ் கேரக்டர் வந்து எனக்கு இன்னும் பெருசாக வந்து அவர் நடித்த மாதிரி தெரியல. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மேகதாது பிரச்சனை இருக்குது, நீட்டு பிரச்சனை இருக்குது, போதை கலாச்சாரம் இருக்குது, பாலியல் குற்றங்கள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னால் இந்த சந்தில் வந்து சிந்து பாடுற கதையாக தான் இப்போ இந்த இது இருக்குது, இந்த நேர்காணல் இருக்குது, இந்த பேட்டி.
சரி சார், இந்த வழக்கு என்னென்ன ஆக போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.